இன்றைக்கி நாம் ஹியூமன் ஐ பற்றி பார்க்கலாம். நம்ம ஐயோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன். நாம் பார்க்குறதுக்கு நம்மளோட ஐ தான் ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம ஐயோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா ஐ வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய சைஸை பார்த்தோன்னா இது 2.3 சென்டிமீட்டர். அப்போது இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்புன்னா இதில் 2.3 சென்டிமீட்டர் டயமீட்டர் தான் அதனுடைய சைஸ். அப்புறம் அதனுடைய வெயிட், ஒரு ஐயோட வெயிட் 7 கிராம். ஒரு நார்மல் ஐயோட வெயிட்டு 7 கிராம். இனி நாம் ஐயோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். அப்போ ஐயோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஐயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஷேப் அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நமக்கு ஃப்ரண்டில் தெரியக்கூடிய அந்த போர்ஷன், இந்த போர்ஷன் கொஞ்சம் பல்ஜ் ஆகி இருக்கும், கொஞ்சம் ஸ்வெல் ஆகி இருக்கும். அப்போ இந்த போர்ஷனை நாம் என்ன சொல்கிறோம்? கார்னியா. இப்போ வெளியே பல்ஜ் ஆகி இருக்கக்கூடிய போர்ஷன் தான் கார்னியா. அப்புறம் இந்த போர்ஷன் வந்து என்ன சொல்கிறோம்? ஸ்க்ளீரா. அப்போ இந்த அவுட்டர் லேயர் இதை வந்து நம்ம ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த கார்னியாக்க உள்ளாடி நமக்கு இருக்கக்கூடியது கலர்டாக இருக்கும். அப்போ அந்த கலர் வந்து ப்ரௌனாக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம், இல்லை ப்ளூவாக இருக்கலாம். ஆனால் அது பிளாக் இல்லை, ப்ரௌன் ஆர் க்ரீன் ஆர் ப்ளூ. இதை நாம் இப்போது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்மளோட கண்ணில் ஒரு டார்ச் அடித்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு அது கிளியராக தெரியும். அது ப்ரௌனாக இருக்கும். அந்த ப்ரௌனாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து ஐரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரௌனாக இருக்கக்கூடிய போர்ஷன் ஐரிஸ். அப்புறம் இந்த ஐரிஸ்க்கு உள்ளாடி நம்ம அதில் பார்க்கும்போது சென்டராக ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். அந்த ஓப்பனிங் என்ன? அந்த ஓப்பனிங் தான் பியூப்பிள். சரியா? அந்த ஓப்பனிங் பியூப்பிள். அதுக்கப்புறம் நம்ம அந்த டார்ச் லைட்டை நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு அடிக்கும்போது நம்மளோட அந்த பியூப்பிளோட சைஸ் சின்னதாக இருக்கும். அப்படியே அந்த லைட்டை நம்ம பின்னாடி கொண்டு போயிட்டே இருக்கும்போது அதனுடைய சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். இது வந்து அந்த பியூப்பிளும் ஐரிஸும். அப்புறம் இந்த பியூப்பிளுக்கு பின்னாடி என்னது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து நம்மளோட லென்ஸ் இருக்கும். ஐயோட லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டீரியல் அப்படி இருக்கும். அதுதான் நம்மளோட லென்ஸ். அப்புறம் இந்த லென்ஸோட 2 பக்கத்துலேயுமே, இந்த பக்கமும் 2 பக்கத்துலேயுமே நமக்கு சிலியரி மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸோட நேம் என்ன? சிலியரி மசில்ஸ். அப்புறம் இது வந்து நம்ம ஐஸோட ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இவ்வளவும். அப்புறம் இதனுடைய உள்ளாடி, நம்ம ஐக்கு உள்ளாடி நம்ம பார்க்கும்போது அந்த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐயில் வந்து என்னது இருக்கக்கூடிய அந்த பார்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெட்டினான்னு சொல்லுவோம். அந்த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஐ இஸ் கால்டு தி ரெட்டினா. இந்த ரெட்டினா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்ட். அதுக்கப்புறம் இந்த லென்ஸுக்கும் இந்த ரெட்டினாக்கும் இடையில இந்த இடம் தான் கரெக்டான நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே விட்ரியஸ் ஃப்ளூயிட் இருக்கும், விட்ரியஸ் பாடி. அப்போ விட்ரியஸ் பாடின்னா அது வந்து கிளாஸ் லைக் சப்ஸ்டன்ஸ், அது வந்து ஜெல்லி லைக் கிளாஸ் லைக் மெட்டீரியலில் உள்ளாடி இருக்கும். இதுதான் நம்மளோட ஐ அப்படியே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? விட்ரியஸ் பாடி. அதே மாதிரி நம்ம இந்த ஐரிஸுக்கும் இந்த கார்னியாக்கும் இடையில நமக்கு தண்ணி மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருக்கும், வாட்டர் லைக் சப்ஸ்டன்ஸ். அதை நம்ம அக்வஸ் பாடி அப்படின்னு சொல்கிறோம். இது இவ்வளவும் நம்மளோட ஐயோட பார்ட்ஸ். இனி இந்த ஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒர்க்கிங் ஆஃப் ஐ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஐயோட ஃப்ரண்ட் பார்ட் என்ன? கார்னியா. அப்போ இந்த கார்னியாவில் தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோன்னா அதனுடைய லைட் வந்து நம்ம கார்னியாவில் தான் வந்து ஃபால் ஆகும். இப்போ நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அப்போ இதனுடைய லைட்டெல்லாம் எப்படி வருது? இந்த கார்னியாவில் வந்து டச் ஆகும். டச் ஆனோடனே என்ன ஆகும்? இந்த லைட்டெல்லாம் அப்படியே உள்ள ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே பாஸ் ஆகும்போது அது பெண்ட் ஆகி உள்ளே பாஸ் ஆகும். பெண்ட் ஆகி கார்னியாக்கு அடுத்து என்ன இருக்குது? ஐரிஸ் இருக்குது. இந்த ஐரிஸ் வழியாக உள்ளே போயிட்டு இந்த பியூப்பிள் வழியாக போய் அதுக்கப்புறம் பியூப்பிளுக்கு அடுத்து என்ன இருக்கும்? இந்த லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு இது அப்படியே இந்த ரெட்டினால போய் டச் ஆகும். நம்ம கார்னியாவோட ஷேப் எப்படி இருக்குது?
கான்வெக்ஸாக இருக்குது. நம்மளோட லென்ஸும் கான்வெக்ஸ், ஐரிஸும் கான்வெக்ஸ், எல்லாமே இங்கே கான்வெக்ஸாக இருக்கும். ஆனால் இது உள்ளே பாஸ் ஆன பிறகு அங்கே போய் ரெட்டினா எப்படி இருக்கும்? நமக்கு கான்கேவாக இருக்கும். ரெட்டினா கான்கேவாக இருக்கும். அப்போ ரெட்டினால படும்போது நமக்கு என்ன ஆகும்? அங்கே இருந்து லைட்டு இப்படி போகிறது, இங்கே பட்டு இப்படி இதாகி இங்கேருந்து இப்படி போயிட்டு இதுவும் இப்படி ஆகி நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய இமேஜ் நமக்கு என்ன ஆகும்னா ரியல் இமேஜாக இருக்கும். அதே மாதிரி அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? இன்வெர்ட்டடாக இருக்கும். இன்வெர்ட்டட் இமேஜாக நம்மளோட அந்த இமேஜ் வந்து இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்வெர்ட்டட் இமேஜ் வந்து என்ன ஆகும்னா இது வந்து ரெட்டினா பாசஸ் த ரிசீவ்டு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் டு தி பிரெயின். இந்த ரெட்டினா இந்த இன்வெர்ட்டட் இமேஜை நமக்கு இருக்கக்கூடிய ஆப்டிக் நர்வ்ஸ் வழியாக இந்த இமேஜை நம்ம பிரெயினுக்கு பாஸ் பண்ணோம். அப்போ இந்த ஐஸுக்கு உள்ளாடி நமக்கு இங்கே நிறைய நர்வ்ஸ் இருக்கும். அப்போ இந்த நர்வ்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்டிக் நர்வ்ஸ். அப்போ இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் எல்லாம் இப்படி பண்டிலாக இந்த வழியாக வந்து நம்ம பிரெயினுக்கு பாஸ் ஆகும். இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் வழியாக இந்த ரெட்டினா இந்த இன்வெர்ட்டட் இமேஜை நம்ம பிரெயினுக்கு அனுப்பும். அப்புறம் தான் நம்ம பிரெயின் வந்து தான் நமக்கு ஒரு எரெக்டான ஒரு கரெக்டான இமேஜை நமக்கு வந்து பாஸ் பண்ணி அனுப்பும். இப்படி தான் நம்மளோட ஐ ஒர்க் ஆகுது. இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் ஐ.